உறவுகளே, நான் இன்றைக்கு சந்திக்க போகும் நபர் மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஊடகத்துறையிலும், ஹோட்டல் துறையிலும், தொலைபேசி துறையிலும் கொடிகட்டியும் பறக்கும் மிகப்பெரிய ஆளுமை பாஸ்கரன் கந்தையா, ரிச்சாவின் உரிமையாளர். அவர் பேச நிறைய இருக்கிறது. வாங்க உள்ள போய் பேசலாம், அவரை சந்திக்கலாம். தமிழருக்கான ஒரு தீர்வு சம்பந்தமாயோ, தமிழருக்கான ஒரு அரசியல் முன்னேறு சம்பந்தமாயோ, அரசியல் தமிழருக்கான எதிர்காலம் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நடந்ததை காட்டுங்க. நீங்க சொல்ற அந்த கட்சி யார், இந்த கட்சின்னு சொல்லிப்படியா சொல்ல? எல்லா கட்சியும் சொல்லலாம், குறிப்பாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, குறிப்பாக ஆளுமை மிக்க ஒரு வெற்றிகரமான ஒரு பிசினஸ் மேன். ரீச்சா தன்னுடைய இலக்கையும் அடைஞ்சு விட்டதா? இல்லை இல்லை இல்லை, ரீச்சா ஒரு 10% கூட வரையில்லை. நிறைய நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. ஓகே, போய்கொண்டு இருக்குது. சொல்றானே, மெல்லன பாயம் தண்ணீர் கல்லையை மூடுருவி பாயம்னு சொல்லி நிறைய ஸ்லோவா ஸ்டேபிளா போய்கொண்டு இருக்கு. ஓகே, யாழ்நகர்ல இருந்து இது ரொம்ப தூரம் உள்ளுக்கு இருக்கு. இதால நீங்க இவ்வளவு தூரம் எடுபட முடியாது எதிர்பார்த்தீங்களா? மக்கள் உங்களை நோக்கி வருவார்கள், ரொம்ப உள்ளுக்கு இருக்கிறபடியா மக்கள் இங்க வருவார்கள் எதிர்பார்த்தீங்களா? ஏன், நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு விஷயத்தை தொடங்கியலாதானே. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இருந்த கேள்வி அதுதான். டவுனை விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கிறனால ஆக்கள் நகரப்புறத்தை விட்டு கிராமப்புறத்துக்கு வருகணுமான்னு சொல்லி ஒரு இது இருந்தது. ஸோ எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது, என் திட்டத்தின் மேலே நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால் அது சக்ஸஸாக வந்திருக்கு. தேவை தான் மக்கள் அதை நோக்கி வருவார்கள் அந்த விட சொல்கிறேங்க. நீங்கள் பன்முகத்தன்மை கொண்டவர், வெற்றியாளர். ஆனால் ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வெளியில் தெரியுது. நீங்கள் தோட்டம் செய்றியல், சமைக்கல் செய்றியல், ஈவன் எக்ஸிபிஷன்ல பேப்பர் இது சொல்லி கொண்டிருந்தீங்கள். ஏன் அதுக்கு தகுதியானவர்கள் நீங்கள் உருவாக்கவில்லை? இருக்கிறோம், இல்லை தகுதியானவர்கள் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வளர்ந்திருக்க இயலாது. எல்லா துறை சார்ந்த ஆக்களும் இருக்கணும். அவையோட 10 பயனுண்டு நாங்களும் களத்தில் நிற்கணும். ஒன்று அவைக்கு அது ஒரு மோட்டிவேஷன். இந்த முதலாளியே என்னோட நிற்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன். மற்றப்போ நாங்கள் கதைக்கிற விதங்கள், பழக விதங்களை பார்த்து அதை பழகி கொள்றதுக்கு அவைக்கும் ஒரு இலவாக இருக்கும். ஆக்களோட எப்படி கதைக்கணும், எப்படி ஒரு மார்க்கெட்டிங்டா என்ன, சமைக்கிறாண்டா என்ன, அதில் எவ்வளவு சுவைகள் நீட்டுகள் இருக்கும், துப்புரவுகள் இருக்கணும், அந்த விஷயங்களை பார்த்து ரெண்டைக்குள்ள வைக்கும் போது சந்தோஷமா இருக்கும். ஓகே, அன்னை இவங்களோட பக்கத்தில் நிற்கிறார் என்ற துணிவு இருக்கும். மற்ற எல்லாமே நானண்டது இல்லை. வழித்தோட்டத்துக்கு எல்லாமே நானண்ட மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு 460 பேரை கொண்ட ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. நீங்கள் தொலைத்தொடர்பு துறையில தான் வெற்றியாளராக இருந்த நீங்கள் எப்படி ஹோட்டல் துறைக்கு வந்தீர்கள்? தொடங்கி